யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன். அது காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் செய்கிற மசாலா தான். பிரியாணி மசாலா வந்து நாங்கள் கடையிலேருந்து வாங்க மாட்டோம். எங்கள் அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்லேயே கிச்சனுக்குள்ளே போகாத ஒரே ஆள் நான் தான். நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போய் அந்த மசாலா எப்படி செய்கிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். வெயிட் மிஷினை அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து எங்கள் அம்மா ரெடியாக பக்கத்தாலேயே வச்சுட்டாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சுருள் பட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நார்மல் பட்டையே போட்டாங்க. பட்டை வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராமு, அடுத்தது ஏலக்காய் 70 கிராமு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம் வந்து மொக்கோட தான் வாங்கணும். ஏன்னு நான் கேட்டேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். கிராம் 50 கிராம் வந்து மொக்கோட போடணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணுத்தையும் வெயிட் மெஷர் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு பேனில் கிராம்பு, ஏலக்காய் வந்து அப்படியே போட்டுட்டாங்க. பட்டையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக உடச்சி அந்த பேனில் போட்டுட்டாங்க. ஏன் பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி போடுறேன்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, அப்போ தான் மிக்சியில் வந்து ரொம்ப நல்லா அரைக்க முடியும், மசாலா வந்து நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த 3 பொருளுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுட்டாங்க. நானே அரைச்சி கொடுக்குறேன்னு ஆசையாக வாங்கி நானே அவங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்டேன். இந்த மசாலா அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. எனக்கு உடனே பிரியாணி சாப்பிடணும்னு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன். சரிடா, இன்னைக்கு நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரைச்ச மசாலாவை ஒரு குண்டால மாற்றி கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டாங்க. இந்த மசாலாவை வச்சு பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.